ஹாய் மக்களே, குட் மார்னிங். வாங்க, வணக்கம். இன்றைக்கி செல்லு கையில் எடுத்துகிட்டு தாங்க பண்ணுறேன். சமையல் முடிச்சுட்டு சமையல் இன்றைக்கும் பெரிய சமையல் இல்லை, குட்டி சமையல் தான். தண்ணி குழம்பு மாதிரி, பருப்பு தான். பருப்பு, அவரைக்காய், பாவக்காய், அப்புறம் கத்திரிக்காய். நம்ம செடியில் விட்ட பாவக்காய், கத்திரிக்காய், அவரைக்காய் கடையில் வாங்கினது. பருப்பு போட்டு தண்ணி மாதிரி குழம்பு வச்சுருக்காருங்க. நல்லா பெருங்காயம் போட்டு காய் 3 கத்திரிக்காய், அவரைக்காய், பாவக்காய், இது 3 கூட மணத்தக்காளி கீரை. நம்ம செடியில் இருந்தது ஒரு 3 வகை. அவரைக்காய் மட்டும் கடையில் வாங்கி எல்லாமே போட்டு பருப்போட போட்டு வேக வச்சுட்டு, பூண்டு, சின்ன வெங்காயம், வரமிளகாய் இதை மட்டும் போட்டு பெருங்காயம் போட்டு நம்ம தாளிப்படகம் போட்டு தாளிச்சிட்டுங்க. தாளித்து இறக்கி வைக்கல, பிறகு சும்மா லைட்டாக அந்த சிம்மில் தான் வச்சுருக்கிறேன். கொதிச்சுட்டு இருக்குது. இங்கே சாப்பாடு வச்சு வடிச்சிட்டேன். கஞ்சி என்ன ஒன்று தயிர் பச்சடி போடுறதுக்கோசரம் முள்ளங்கி இது நல்லா பச்சை மிளகா, கருவேப்பிலை எல்லாம் போட்டு கடுகு உளுத்தம்பருப்பு போட்டு நல்லா தாளித்து விட்டுங்க. வெந்துட்டு இருக்குது. இது மறுபடியும் தாளிக்கணும்னு நமக்கு அவசியம் இல்லை. உப்பு ஒரே ஒரு வரமிளகாய், 2 பச்சை மிளகாய், சும்மா லைட்டாக காரம் இருக்கும் அந்த பச்சை மிளகாய். இதுக்கு நமக்கு காரம் இருக்கணும்னு அவசியம் இல்லை. இதான் அதே மாதிரி பெருங்காயம் போட்டு தண்ணியில் தாங்க வேக வச்சுருக்கிறேன். ஏன்னா இது வேலை என்ன செய்யும்னு சொல்லிவிட்டு எல்லாருக்குமே தெரியும். முள்ளங்கி வேலை கொஞ்சம் இதுவும் கேஸ் ப்ராப்ளம் தொந்தரவு பண்ணும். அதனால் பெருங்காயம் தண்ணியில் தான் வெந்துட்டு இருக்குது. இப்போ மஞ்சத்தூள் போட்டு வேக வச்சுட்டேன். தேங்காய் ஜீரகம் போட்டு அடித்து வச்சுருக்கிறேன். இதை நீங்கள் பச்சடின்னு எடுத்துட்டாலும் சரி, மோர் குழம்பு மாதிரி எடுத்துட்டாலும் சரி. இந்த தயிர் வாங்கி வச்சுருக்கிறேன். தயிர் போட்டு தழிச்சிக்கலாம். சாப்பாட்டுக்கு தாங்க, ரொம்ப நல்லாயிருக்கும். இதை நேற்று வேக வச்ச சக்கரவள்ளி கிழங்கு, அதை நேற்று எடுத்துகிட்டு போயிட்டு கடையில் நைட்டு 8:30 மணிக்கு தான் சாப்பிட்டுங்க. ஃப்ரெண்டுங்கெல்லாம் சேர்ந்துட்டு ஒரு 3 லேடிஸுங்க, உஷான்றவங்க என் ஃப்ரெண்டும், இன்னொருத்தர் லக்ஷ்மிமான்னு சொல்லிவிட்டு 3 பேரும் சாப்பிட்டுங்க. சரி போ அப்படின்னு சொல்லிவிட்டு யாராவது ஒருத்தர் நம்ம கொண்டு போகிறது வேஸ்ட்டு பண்ணாமல் சாப்பிட்டா போகிறோம். இது வீட்டில் வச்சுட்டு போனது அப்படியே இருக்க 2 முள்ளங்கி வெந்துருச்சு. இப்போ தேங்காயும் ஜீரகமும் அரைச்சி வச்சுருக்கிறத இதில் ஊற்றிட்டு ஒரு கொதி வந்ததுக்கப்புறம் அப்படியே தயிர் ஊற்றி இறக்கிடலாங்க. ஏன்னா ஆல்ரெடியாக பெருங்காயம் போட்டேன், உப்பும் போட்டேன். இப்போ ஜீரகம் தேங்காய் அரைச்சி வச்சதும் தயிரும் ஊற்றினா இந்த மாதிரி நீங்கள் செஞ்சு பாருங்கள். நான் நம்ம எப்பயும் பொரியல் செய்கிற மாதிரி தாங்க, பொரியல் செய்கிற மாதிரி முள்ளங்கி தாளிச்சு விட்டேன். முள்ளங்கி அதிகமாக பொரியல் செய்கிறாங்களா என்னன்னு தெரில, செஞ்சு சாப்பிடணும், ரொம்ப நல்லது உடம்புக்கு. இது இப்போ நான் தேங்காயும் ஜீரகமும் அரைச்சி ஊற்றி இது ஒரு பச்சடி மாதிரி செய்கிறேங்க. நீங்கள் இந்த மாதிரி செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள், சாப்பாட்டுக்கு எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. இன்றைக்கி சிம்பிளானது தான். இன்றைக்குமே நம்மளால் முடிஞ்சதை ஏதோ ஒன்று நம்ம உடம்புக்கு தகுந்த மாதிரி செஞ்சு சாப்பிட்டு. ஏன்னா நான் முள்ளங்கி சாப்பிட மாட்டேன் அதிகம். முள்ளங்கி காலிஃப்ளவரு இதெல்லாம் கொஞ்சம் ஹேர் தான். ரொம்ப நாளாக ஏன்னா தைராய்டு இருக்கான்னு சொல்லும்போது விட்டது தான். இப்போ இல்லை, இருந்தாலும் இதெல்லாம் எடுத்துக்கிறதில்ல. சில பொருளெல்லாம் சரி நம்ம வேண்டான்னு அப்படியே இருக்கட்டும்னு சொல்லிட்டு விட்டேன். இன்றைக்கி கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷாக இருந்துச்சு, சரி வாங்கலாம், வருஷக்கணக்கில் இதில் சாப்பிட்றதில்ல அப்படின்னு சொல்லிட்டு. இதுலேயே நிறைய நன்மைகள் இருக்குது. அதனால் இன்றைக்கி சாப்பிட்லான்னு சொல்லிட்டு சாப்பிட்றேங்க. நீங்களும் இந்த மாதிரி இந்த நீர்க்காய்களில் நீங்கள் தயிர் சேர்த்து செஞ்சு பச்சடி செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள், சூப்பராக இருக்கும். கேரட்டு, பீட்ரூட் இந்த மாதிரியே செஞ்சுட்டு இருக்கிறதுல இதில் செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். அவ்வளோதான் மக்களே. இன்றைக்கி சொன்ன மாதிரி பருப்பு நல்லா தண்ணி மாதிரி இன்றைக்கி போட்டு இன்றைக்கி ரசக்காய் குழம்பு மாதிரி வச்சுருக்குறேங்க. அவ்வளோதாங்க. சாப்பாட்டுக்கு தான் இன்றைக்கி மாவு இருந்து அது புளிச்சிருச்சு. டெய்லி தோசை அது இதுன்னு பண்ணுறதுனால கொஞ்சம் கஷ்டமாக இருக்குன்னு சொல்லிட்டு விட்டேன். ஏதோ ஒரு கால் வந்துட்டுருக்குது. பாய் மக்களே.